நீங்கள் மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன். வாழ்க்கையில் பாதிப்புங்கிறது எந்த நிலைமையிலையும் வரலாம். வயநாடு அந்த நிலச்சரிவில் பார்த்திங்கன்னா, கோடீஸ்வரன்லாம் ஒரே ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஆண்டியாக போயிட்டான். அதே மாதிரி சோதனை இல்லாத வாழ்க்கையும் கிடையாது. சோதனைகள் வந்தால் மட்டும்தான் நம்மளால் சாதனைகள் பண்ண முடியும். அப்போது நமக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு, நமக்கு ஒரு சோதனை வந்துருச்சுன்னா, நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ, இந்த ஜென்மத்தில் நான் எதுவுமே செய்யலை, போன ஜென்மத்தில் பண்ணுமோ, அப்படிலாம் தேவையே கிடையாது. வாழ்க்கையில் பாதிப்புகளும் சோதிப்புகளும் வர வர உங்களுடைய மனசு பக்குவப்படும். அப்போது வெற்றி பாதையில் நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. இரண்டாவதாக, சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட விலகி இருப்பதே மேல். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திக்கிறோம்ல, எல்லாருக்கும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. அப்போ உங்களை பற்றி ஒரு தவறான எண்ணமோ இல்லை ஒரு நல்ல எண்ணமோ வந்துருச்சுன்னா, அதுக்காக நீங்கள் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு மனுஷன் எல்லாருக்குமே நல்லவங்களாக இருந்தானா அவன் நிச்சயமாக நடிக்க மட்டும்தான் செய்கிறான். அதனால் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு உங்களை தெரியும் அப்படின்னு விளக்கம் கேட்குறாங்கல்ல, உங்களுக்கு பின்னாடி பேசுகிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்தலாம் விலகி இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை பாதை என்பது வசந்தமாக இருக்கும். மூன்றாவதாக, நீ யாருக்கு விழுந்து விழுந்து உதவி செய்தாயோ அவன்தான் முதலில் துரோக வாள் கொண்டு வெட்டுவான். எல்லாருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்காது. நமக்கு எதிரிகளாக இருக்கிறவங்கள கூட நம்ம சில நேரங்களில் மன்னிச்சிருப்போம். துரோகிகளுக்கு கூட நம்ம பல நேரங்களில் உதவி செஞ்சுருப்போம். நாம் ரொம்ப இலகிய மனசுக்காரவங்களாக இருந்தோம்னா, யாராவது ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க நமக்கு வேண்டப்படாதவங்களாக இருந்தால் கூட நம்ம விழுந்து விழுந்து உதவி செய்வோம். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப இவங்க வேண்டப்பட்டவங்க அப்படின்னு தெரியாமல் துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் கூட நம்ம உதவி செஞ்சுருப்போம். அப்படி எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு நமக்கு ஒரு கஷ்டம் வரக்குள்ள அவங்களுடைய துரோகம் இருக்குல்ல, அவங்களுடைய எதிர்ப்பு இருக்குல்ல, அது மனசுக்கு ரொம்ப வலியாக இருக்கும். அதனால் பாத்திரம் அறிந்து பிச்சையடி என்ற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உதவி செய்யறதுக்கு கூட அவங்க தகுதியானவர்கள் தானா, அந்த உதவி அவங்களுக்கு தேவைப்படுகிறதா. சில நேரங்களில் நம்மளை ஏமாற்றியும் வாங்கிடுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது.